வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। श्री महागणाधिपतये नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு இந்த ஸ்லோகம் முழுவதையும் தங்களது ஹிருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக பிரமாதமாக சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷட் சப்ததிமா சர்க்கா, சர்க்கமானது 76. கம்பனாதிபதா, அதாவது அரக்கனாகப்பட்ட கம்பனன் கும்பகரனுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய நிகும்பன், கும்பன் மற்றும் ஏனைய அரக்கர்கள் எல்லாரையும் வானர வீரர்களும் வானர தலைவர்களும் இணைந்து வதம் செய்தார்களாம் என்கின்ற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 47வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகனா நமசமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச ரஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாஸ்வரசத்ருகணா நமசமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷட் சப்ததிம சர்க்கா, சர்க்கமானது 76. கம்பனாதிபதா, அதாவது கம்பனன் மற்றும் கும்பகர்ணனுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய நிகும்பன், கும்பன் ஆகிய அரக்கர்கள் மற்றும் ஏனைய அரக்கர்களை வானர வீரர்களும் வானர தலைவர்களும் வதம் செய்தார்களாம். பிரவருத்தே சங்குலே தஸ்மின் கோரே வீர ஜனக்ஷயே அங்கத கம்பனம் வீரமாச ஆத ரணோத்சுகா. அதாவது அந்த சமயத்தில், அந்த போர்க்களத்தில் இன்றைய இரவு ரொம்பவும் பயங்கரமாகவும் வீரர்களுக்கெல்லாம் அழிவை உண்டாக்கக்கூடிய கடும் போரானது நடந்து கொண்டிருந்ததாம். அந்த சமயத்தில் போர் செய்ய துடித்து கொண்டிருந்த கம்பனன் அப்படின்ற அரக்கன் வீரனானவன் அங்கதனை, அதாவது வாலியினுடைய புதல்வன் அங்கதனை எதிர்ப்பதற்காக ஓடி வந்தானாம். आहूय सो अंगदम कोपात् ताडयामास वेगितः कथया कंपन पूर्व ससाल बृसाहतः स संज्ञां
பிராப்பிய தேஜஸ்வி சிக்ஷேப சிகரம் கிரேः அர்த்திதஸ்ய பிரகாரேண கம்பன பதிதோ புவிஹி. அப்போ இந்த அரக்கனாகப்பட்ட கம்பனன் என்ன பண்ணாங்கன்னா மிகவும் வேகத்தோட கோபத்தோடையும் அங்கதனுக்கு அறைகூவல் விடுத்து அங்கதனை கதையால் தாக்கினானாம். அப்போது பலமாக தாக்கப்பட்ட அங்கதனாகப்பட்டவன் கொஞ்சம் நிலை தடுமாறி போய் சிறிது நேரம் கழித்து மகாவீரம் படைத்த அங்கதன் உணர்வை பெற்று மலை சிகரம் ஒன்றை பெயர்த்து இந்த கம்பனன் மேலே வீசி எறிந்தானாம். அந்த தாக்குதல்னால் இந்த கம்பனன்ற அரக்கன் உடனடியாக மாண்டு போனானாம். மாண்டு போய் தரையில் சாஞ்சானாம் கம்பனன் அரக்கன். ததஸ்து கம்பனம் திருஷ்டுவா சோனிதாட்சோ ஹதம் ரணே ரதேனாப்ய பதக்ஷிப்ரம் தத்ராங்கதம் அபீதவத்து. கம்பனன் போரில் மாண்டு போயிட்டான் அப்படின்றத பார்த்த சோனிதாக்ஷன் அப்படின்ற அரக்கனானவன் கொஞ்சம் கூட அச்சப்படாமல் விரைவாக தேரில் அங்கதனை அந்த சமயத்தில் எதிர்த்தானாம். சோங்கதம் நிஷிதை பாணைஸ்ததா விவ்யாத வேகிதா ஷரீர தாரணைஸ் தீக்ஷணை காலாக்னிசம் அவிக்கிரகைஹி. அந்த சமயத்தில் உடலை பிளக்கக்கூடியதும் பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய அக்னியை போன்ற உருவம் கொண்டவைகளும் மிகவும் கூர்மையாக இருக்கக்கூடிய கொடுமையான பானங்களால் முழு வீச்சோட அங்கதனை தாக்கி அங்கதனை காயப்படுத்தினானாம் இந்த சோனிதாக்ஷன்றவன். க்ஷுரப்ரை நாராசை வத்சதந்தை சிலீ முகைஹி கர்ணிசல்ய விவாடைச்ச பகுவே நிஷிதை சரைஹி அங்கத பிரதி வித்தாங்கோ வாலிபுத்திர பிரதாபவான் தனுரக்ரியம் ரதம் பானான் மமர்த தரசாபலி. அப்போ இந்த சோனிதாக்ஷன்றவன் என்ன பண்ணானா அங்கதன் மேலே க்ஷூரம் க்ஷூப்ரம் நாராசம் வத்சதந்தம் சிலீமுகம் கர்ணிசல்யம் விபாட்டகம் அப்படின்ற பலவிதமான கூரிய பானங்களால் அங்கதன் மேலே தொடுத்தான். அப்போ அது அங்கதனுடைய உடலில் அவயவங்களில் ரொம்பவும் தாக்கப்பட்டு வாலியினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அங்கதனானவன் அவன் செஞ்ச அந்த காரியத்துக்கு மறுபடியும் பதிலடி கொடுக்கணும் இல்லையா, அதற்கு ஏற்றாற் போல மிகுந்த வேகத்தோட சோனிதாக்ஷன் அவனுடைய வில்லு தேரு பானங்கள் எல்லாத்தையும் உடைத்தெறிச்சு தூள் தூளாக்கினானாம் அங்கதன். சோனிதாக்ஷஸ்தத க்ஷிப்ரம் அசிசர்ம சமாததே உத்பாத திவம் கிருத்தோ வேகவான விசாரையன்னு. அப்போ அந்த போர்க்களத்தில் அந்த அரக்கனாகப்பட்ட அந்த சோனிதாக்ஷன் தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் இழந்து விட்டான். கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம உடனே தேர்லேருந்து கீழே குதிச்சானாம். ரொம்பவும் கோபத்தில் இருந்த இந்த அரக்கன் வேகமாக கத்தியையும் கேடயத்தையும் தன்னோட கையில் எடுத்துட்டானாம். தம் க்ஷிப்ரதரம் ஆப்ளுத்திய பராம் ருஷ்யாங்க தோபலி கரேன தஸ்யதம் கர்க்கம் சமாச்சித்ய நனாதசா. பொதுவாகவே வாயினுடைய புதல்வன் அங்கதனுக்கு உடல் பலம் ரொம்பவும் ஜாஸ்தி. ரொம்பவும் விரைவாக அந்த அரக்கனாகப்பட்ட சோனிதாக்ஷன் மேலே பயந்தி சென்று அவனை தன்னுடைய ஒரு கையினால் பற்றி கொண்டு அவனுடைய வாளை பிடிக்க கொண்டு
எனக்கு வெற்றி கிடைச்சிருந்தது அப்படின்ட்டு அங்கதானவன் வெற்றி முழக்கம் செய்தானாம். தஸ்யாம் ச பலகே கர்க்கம் நிஜாகான ததோ அங்கதா யஜ்ஞபவீத வத்சைனம் சிச்சேத கவிகுஞ்சரஹா. அப்போ வானரோத்தமராக இருக்கக்கூடிய அந்த அங்கதன் என்ன பண்ணான்னா, அவனோட தோளில் வாழை வைத்து, நம்மளாம் பூணல் போட்டுருக்கிறோமோ, இடது பக்கத்துலேயே வலது பக்கமாக தான் போட்டுருப்போம். அதுதான் உபவீதம்னு வேறு. அந்த மாதிரி இடது தோல்லேருந்து வலது இடுப்பு வரைக்கும் வெட்டி தள்ளினானாம். தம் பிரகிருஹ்ய மகா கட்கம் வினந்தியச்ச புனப்புனாக வாலிபுத்திரோ அபிதுத்ராவ ரணசீசே பரானரின்னு. வாலினுடைய புதல்வனாகப்பட்டவன் மறுபடியும் என்ன பண்ணான்னா, சோனிதாக்ஷனுடைய இன்னொரு கத்தியை உருவி எடுத்து மறுபடியும் ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒலி எழுப்பி கொண்டு அந்த போர் முனையில் இருந்த மற்ற பகைவர்களையும் எதிர்த்தானாம். ஆயசியும் தூ கதாம் வீரா பிரகிருஹ்ய கனகாம் ததா சோனிதாட்ச சமாவித்யா தமேவானு பபாதா. அந்த சமயத்தில் தங்கத்தாலேயே தோல்வளை அணிந்து கொண்டிருந்த வீரனான சோனிதாட்சன் சமாளித்து கொண்டு என்ன பண்ணானா, எழுந்து ஒரு இரும்பாலான கதாயுதத்தை தன்னோட கையில் ஏந்தி அங்கதனை எதிர்த்து ஓடி வந்தானா. பிரஜங்க சகிதோ வீரோ யுவாக்ஷஸ்து ததோ பலி ரதேனாபியோ கிருதோ வாலிபுத்திரம் மகாபலம் தயோர்மத்தியே கவிஸ்ரேஷ்டா சோனிதாட்ச பிரஜங்கயோः விசாகயோர் மத்தியகத பூர்ணச்சந்திர இவாபவத். அந்த சமயத்தில் ரொம்பவும் மகாபலமும் வீரமும் மிகுந்த யூபாக்ஷன் அப்படின்ற அவன் ஒரு அரக்க படைக்கு சேனாதிபதி. அவன் ரொம்பவும் கோபம் கொண்டு பிரஜங்கனோடு கூட தேரில் ஏறி மகா பலசாலியாக இருக்கக்கூடிய அங்கதனை எதிர்த்தானான். சோனிதாக்ஷன் பிரஜங்கன் இவ இரண்டு பேருக்கும் மத்தியில் இருந்த வானரோத்தமர் எப்படி இருந்தாரான் தெரியுமா பார்க்கறதுக்கு? ஆகாயத்தில் விசாக நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது இரண்டு தாரைகளுக்கிடையே தோன்றக்கூடிய முழு நிலவை போல பிரமாதமாக பிரகாசமாக இருந்தானாம். பொலிவுற்று விளங்கினானாம் அங்கதனானவன் போர்க்களத்தில். அங்கதம் பரீட்சந்தௌ மைந்தோ துவிவித ஏவசா தஸ்ய தஸ்த துரப்பியாசே பரதித்ருக்ஷயா. அப்போ இந்த அங்கதனுக்கு உதவி செய்வதற்காக மைந்தன் துவிதன் அப்படின்ற வானரங்கள் இரண்டு பேரும், ஏன்னா இந்த மைந்தன்ற வானரனும் துவிதனும் அங்கதனுக்கு தாய்மாமன். அந்த உறவு பிணைப்பினால் அங்கதனோட அருகில் நின்று கொண்டு அவனை பாதுகாத்தாலாம். தங்களோட வீரத்துக்கேற்ற எதிராளியை அவர்கள் அந்த சமயத்தில் எதிர்பார்த்து இருந்துட்டு அந்த இடத்திலேயே இருந்தாலாம். அபிவேதூர் மகாகாயா பிரதீயத்தா மகாபலாக ராட்சசா வானரான் துரோக்ஷா அசீசர்ம கதாதராக. இந்த இடைவெளியில் என்ன நடந்தது அந்த போர்க்களத்தில்னா, ரொம்பவும் பேருடை பிடித்த மகா பலசாலிகளான அரக்கர்கள் எல்லாரும் கத்திய கேடயம் கதை இதை எல்லாத்தையும் தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு ஆவேசத்தோடு முன்ன வானர்களை எல்லாம் தாக்கினாலாம். திரயாணாம் வானரேந்திராணாம் திரிபி ராட்சச புங்கவை சம்சக்தானாம் பத்யுத்தம் அபவத் ரோமஹர்ஷணம். இந்த அரக்க தலைவர்கள் 3 பேர் யார் யார்? சோனிதாக்ஷன், யூபாக்ஷன்,
அதுக்கப்புறம் பிரஜங்கன். இந்த 3 பேரும் சேர்ந்து வானர தலைவர்கள் 3 பேர். யார் யார்? அங்கதன், மைந்தன், துவிதன். போரானது புரிந்த காட்சி எப்படி இருந்ததான் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் உடம்பு அப்படியே மெய்சிலிருக்க வைத்துதான் உடலை. கேது விரக்ஷான் சமாதாய சம்பிரசி க்ஷிபுராகவே கர்கேன பிரதிசிச்சேத தான் பிரஜங்கோ மகாபலகா. உடனே என்ன பண்ணாக்க இந்த 3 பேர் இருந்தாலும் இந்த வானர தலைவர்கள் வந்து மரங்களை எல்லாம் பெயர் எடுத்து கொண்டு வந்து போர்க்களத்தில் எதிரிகள் மேலே வீசி எரிந்தாலும் மகா பலசாலியாக இருக்கக்கூடிய பிரஜங்கன் என்ன பண்ணானா அந்த மரத்தை எல்லாத்தையும் வாளாலேயே வெட்டி வீழ்த்தினானாம். ரதா நஸ்வான் திருமை சைலைஸ்தே பிரசிக்ஷி புராகவே சரோகை பிரதீச்சிச்சேதா தான் யுவாக்ஷோ நிசாசராக. போரில் வந்து என்ன பண்ணானாக்க இந்த வானரர்கள் எல்லாரும் எதிரிகளுடைய தேர்களையும் குதிரைகளையும் குறிவைத்து மரங்களையும் மலைகளையும் அதன் மேல் எரிந்தார்களாம். அரக்கனாகப்பட்ட யூவாக்ஷன் வந்து என்ன பண்ணானா பலவிதமான அம்புகளை வந்து எய்து அனைத்தையும் தகர்த்து விட்டானாம். சிருஷ்டான் துவிட மைந்தாபியாம் துருமானுத்தாக்கிய வீரியவான் பவஞ்ச கதையா மத்தியே சோனிதாட்ச பிரதாபவான். துவிதன் மைந்தன் இவர்கள் இருவராலும் பிடுங்கி எரியப்பட்ட மரங்களை எல்லாத்தையும் ரொம்பவும் பிரமாதமாக ஆன்மீகனும் பேராற்றல் படித்தவனுமான அரக்கனாகப்பட்ட சோனிதாட்சன் நடுவிலேயே அவைகள் வந்து தன் இலக்கை வந்து அடைவதற்கு முன்பாகவே தன்னோட கதையால் அனைத்து மரங்களையும் பாறைகளையும் சிதறடிக்க செய்தானாம். உத்தியமியுகுலம் கட்கம் பரவர் மணிக்கிருந்தனம் பிரஜங்கோ வாலிபுத்திராய அபிதுத்ராவை வேகிதகா. அப்போ அந்த போர்க்களத்தில் அந்த சமயத்தில் ரொம்பவும் அதிகமாக ஆத்திரம் கொண்ட பிரஜங்கன் என்ன பண்ணானா ரொம்பவும் பெரியதும் எதிரிகளோட உயர்நிலைகளை பிளக்கக்கூடியதுமான பட்டா கத்தியை வந்து ஒன்றத்தை கையில் எடுத்துட்டானாம். அதை கையில் எடுத்துட்டு அங்கதனை எதிர்த்து பாய்ந்து ஓடினானாம். தமாபியா சகதம் திருஷ்டுவா வானரேந்திரோ மகாபலக அஜகானாஸ் வகர்ணேனா திருமேனாதி பலஸ்ததா. அந்த சமயத்தில் மகா பலசாலியாக இருக்கக்கூடிய வானர தலைவன் அங்கதன் வந்து அவன் தன்னோட அருகில் வரதை பார்த்த உடனேயே அசுவகர்ணம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை வந்து பிடுங்கி ரொம்பவும் மிகவும் வேகமாக அவனை வந்து தாக்கினானாம் அந்த அரக்கனை பிரஜங்கனை. பாகுபியாம் சாஸ்ய தனித்ரிம்ச மாஜகானச முஷ்டினா வாலிபுத்திரஸ்ய காதேனா சாபாத க்ஷிதாவசிகி. அங்கதான் என்ன பண்ணானா உடனேயே இந்த பிரஜங்கனோட வாலியந்திய கையை வந்து தன்னுடைய முஷ்டியால் தாக்கினானாம். அவனுடைய இந்த முஷ்டியால் தாக்கின உடனே என்ன ஆச்சுன்னா வாலிமைந்தன் வந்து அடித்தானோன்னா அங்கே தான் அந்த அடியை தாங்க முடியாமல் அந்த வாளானது இந்த பிரயங்கனுடைய கையை நழுவி பூமியில் வந்து விழுந்ததாம். அந்த வாளானது தம் திருஷ்டுவா பீதம் பூமௌ கத்ன உத்பல சன்னிபம் முஷ்டிம் சம்வர்த்தயாமாச வஜ்ரகல்பம் மகாபலகா. உடனே பேராற்றல் கொண்ட அந்த பிரஜங்கன் அரக்கனானவன் உலக்கையை போன்ற தன்னுடைய வாளானது தரையில் வந்து விழுந்து விட்டதுமே மற்ற வேறு எந்த விதமான போர்க்கருவிகளும் அவனுடைய கைக்கு கிடைக்காததுனால வஜ்ராயுதத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய தனது முஷ்டியை வந்து இப்படியே சுழற்றினானாம். அந்த சமயத்தில் லலாட்டேச மகாவீரியம் அங்கதம் வானரஷபம்
அஜகான மகாதேஜா சமுகூர்த்தம் சசாசலகா. அப்போ அந்த அரங்கன் என்ன பண்ணான்னா, மகா வீரனாக வானரோத்தராக இருக்கக்கூடிய அங்கதனோட நெற்றியில் தன்னோட முஷ்டியால் ஒரே குத்து குத்தினானான். அவன் குத்தின அந்த அடியினுடைய வேகத்தை தாங்க முடியாத அங்கதனானவன் பேராற்றல் கொண்டவனாக இருந்தும் கூட சிறிது நேரம், அதாவது ஒரு முகூர்த்த காலம், 3.25 நாழிகை, 1.5 மணி நேரத்துக்கு கலகலத்து போனானாம். சப்ஞாம் பிராப்பிய தேஜஸ்வி வாலிபுத்திர பிரதாபவான் பிரஜங்கஸ்ய சிரக்காயாத் கர்கே நாபா தயக்ஷிதௌ. அதாவது இந்த வாலிமைந்தன் அங்கதான் இருக்கானே, அவன் ரொம்பவும் ஆண்மையும் ஆற்றலும் மிக்கவன். சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன பண்ணான்னாக்கா, தன்னுடைய சுய உணர்வை அடைந்து பிரஜங்கனுடைய தலையை கத்தியால் வெட்டினானாம். அந்த சமயத்தில் அந்த அரக்கனுடைய உடல்லேருந்து அந்த சிரசானது, பிரஜங்கன் அரக்கனுடைய சிரசானது தலையில் விழுந்ததாம். யா யூபாக்ஷோஸ் அஸ்துருபூர்ணாட்ச பிருத்திவ்யே நிகதேரணே அவருக்கிய ரதாத் க்ஷிப்ரம் க்ஷீணேஷு கர்கமாததே. போர்க்களத்தில் தன்னுடைய சித்தப்பா கொல்லப்பட்டதை பார்த்த உடனேயே யார்? பிரஜங்கன். யூபாக்ஷனுக்கு சித்தப்பா. அரக்கனாகப்பட்ட யூபாக்ஷன் அவனுடைய கண்களில் ரொம்பவும் கண்ணீரானது, நீரானது நிரம்பி வழிந்ததான். அந்த சமயத்தில் அவனுடைய அம்பரா துணியில் வச்சுட்டு போனோன்னா பானங்கள் அதெல்லாம் தீர்ந்து போயிடுத்து. உடனே தன்னோட தேர்லேருந்து கீழே இறங்கி கையில் ஒரு வாளை எடுத்து கொண்டானாம் யூபாக்ஷன். தமாபதந்தம் சம்பிரேட்சியா யூபாக்ஷம் துதிதஸ்திரவன் ஆஜகானோரசி கிருத்தோ ஜக்ராகச பலாத்பலி. யூபாக்ஷன் தன்னை எதிர்த்து வந்துட்டுருக்கான் அப்படின்ற பார்த்த உடனேயே வானரர்களிலேயே ரொம்பவும் பலசாலியாக இருக்கக்கூடிய தூயவீரன் கோபம் கொண்டு மிக வேகமாக இந்த யூபாக்ஷோட மார்பில் ஒரே அரைந்தானாம். அத்தோட இந்த யூபாக்ஷனையும் அப்படியே கெட்டியாக இறுக்கி பிடித்து கொண்டானாம் துவிவிதன் வானரன். கிரீதம் பிராத்தரம் திருஷ்டுவா சோனிதாக்ஷோ மகாபலः அஜகான கதாகிரேண வக்ஷசி த்விதம் ததः. பலசாலியான இந்த சோனிதாக்ஷன் தன்னுடைய சகோதரன் எதிரியோட சுற்றி கொண்டதை பார்த்ததுமே அந்த கதையினுடைய தன் கையில் ஒரு கதை வச்சுருந்தான். அந்த கதையினுடைய முனையினால் துவிவிதன் வானரனுடைய மார்பில் தாக்கினானாம். கதாபி ஹதஸ்தேனா சசாரச மகாபலः உத்யாதம் மஸ்தஸ்ய ஜகார திவிவிதோ கதாம் ஏதஸ் மின்னந்தரே வீரோ மைந்தோ வானரி யூதவः யூபாக்ஷம் தாடயாமாச தலேனோரசி வீரியவானே. அந்த கதையினால் அடிப்பட்ட வானரனாகப்பட்ட துவிதன் கொஞ்ச நேரத்துக்கு துடிதுடித்து போனாராம். பிறகு உயர தூக்கி பிடிக்கப்பட்ட கதையை சோனிதாக்ஷனை கையிலேருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டானாம். இதற்கு இடையில என்ன அந்த இடத்துல நடந்த போர்க்களத்தில்னா, மகாவீரனும் பேராற்றல் கொண்ட வானர படைத்தலைவன மைந்தன் தன்னுடைய உள்ளங்கையினால் யூபாக்ஷனோட மார்பில் ஓங்கி ஒரே அரைந்தானாம். தௌ சோனிதாக்ஷ யூபாக்ஷௌ பிளவங்காபியாம் தரஸ்வினோ சக்ருதோ சமரே தீவிரம் ஆகர்ஷோர் பாடனம் புருஷம். விரைவிலேயே பிரமாதமாக செயல்படக்கூடிய சோனிதாக்ஷனும் யூபாக்ஷனும் அரக்கர்கள் மைந்தன் துவீதன் என்ற 2 வானரங்களையும் வலிய பிடித்து இழுத்து அவர்களை அடித்து
தள்ளி நொறுக்கினானாம். துவித சோனி தாட்சந்து வினதார நகேர்முகே நிஷ்விவேஷத வேகேனா க்ஷிதாவாவித்ய வீரியவானே. மகாவீரராக இருக்கக்கூடிய திவிவீரன் என்ன பண்ணாலாம், ரொம்பவும் தன்னுடைய முழு வீச்சையும் அரக்கனாகப்பட்ட சூனிதாட்சனோட முகத்தை வந்து தன்னுடைய நகங்களால் பிராண்டி அவனை கீழே தள்ளி தன்னோட கால்களால் தேய்த்தானான். யுபாக்ஷம் அபி சங்கிருத்தோ மைந்தோ பாணனி யூதுவா பீடயாமாச பாகுபியாம் ச பபாதஹத க்ஷிதௌ ஹதப்ரவீரா व्यजिता राक्षसेन्द्रस मूस्तता जगामाभि मुखी साधु कुंभकर्ण सुतो यथा. கோபம் கொண்ட வானர படைத்தலைவன் மைந்தன் வந்து என்ன பண்ணானா, யூபாக்ஷனை தன்னுடைய இரு கைகளாலும் இருட்டி கட்டி பிடித்தானான். அந்த கட்டி பிடிச்ச உடனேயே இந்த யூபாக்ஷன்ற அரக்கன் வந்து தன்னுடைய உயிரை தொடர்ந்து தரையில் விழுந்தானாம். அதை பார்த்த இந்த அரக்க மன்னர்களுடைய படையினர் எல்லாரும், முக்கியமான வீரர்கள்லாம் இன்றைக்கு மாய்க்கப்பட்டு மாண்டு விட்டா, மிகவும் மனநொந்து போய் கும்பகர்ணனுடைய புதல்வன் அவன் இருந்த இடத்தை நோக்கி எல்லா அரக்கர வீரர்களும் ஓடினாளாம். ஆப தந்தீம் ச வேகேனா கும்பஸ்தாம் சாத்திய யஷமூம் அதோத்கிருஷ்டம் மகாவீர்யை லப்தலக்ஷை प्लवङ्गमैः निपातितं अहवीरां दृष्ट्वा रक्षसमुं ततः कुंभ प्रसक्रे तेजस्वी रणे कर्म सुदुष्करम्. ரொம்பவும் வேகமாக ஓடி வரக்கூடிய அரக்கர் படை வீரர்களை எல்லாம் பார்த்துட்டு கும்பன், அதாவது கும்பகர்ணனுடைய புதல்வன் யூபாக்ஷன் மாய்க்கப்பட்டதை வந்து அரக்கர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து தைரியம் ஊட்டினானாம். யாராலுமே எதிர்கொள்ள முடியாதவர்களும் எடுத்து கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவர்களும் பராக்கிரமம் கொண்ட வானரர்களால் அரக்கர்கள் பக்கத்தில் தலை சிறந்த வீரர்கள்லாம் மாய்க்கப்பட்டு விட்டா அப்படின்றத பார்த்துட்டு தேராற்றல் படைத்த அரக்கன் கும்பனானவன் போர்க்குளத்தில் வந்து வேறு எவராலும் செய்ய முடியாத பிரமாதமான அரிய விதமான செயல்களை எல்லாம் செய்ய முற்பட்டானாம். சதா நூர்தன் வினாம் சிரேஷ்டா பிரகிருஹ்ய சுசமாஹிதா முமோசாசி விஷப்பிரஜான் சரான் தேக விதாரணான். அதாவது அரக்கர்களிலேயே வில்லு எய்யறதுல தலையானவன் இவன் தான். போர்லேயே வந்து ஊன்றிய மனம் உடையவனும் கும்பன். தன் கையில் வந்து ஒரு வில்லை வந்து கைப்பற்றி விஷப்பாம்புகளை நிகழ்த்தவைகளும் உடலை பிளக்க கூடியவும் வல்லவையுமான பலவிதமான பானங்களை எதிரிகளின் மேலே வானரங்கள் மேலே செலுத்தினானாம். தஸ்ய தச்சு சுபே பூயா சசரம் தனுருத்தமம் விதுதை ராவதாத் சிஷ்மத் த்விதீயேந்திர தனுர்யதா. பானம் பூட்டப்பட்ட அவனுடைய ரொம்பவும் பிரமாதமாக மிகச்சிறந்த அந்த வில்லானது எப்படி இருந்தான் தெரியுமா பார்க்கறதுக்கு? மின்னலை போன்றவும் ஐராவதத்தை போலும் ஒளிபற்று தேவேந்திரனுடைய இன்னொரு வில்லை போல கண்களுக்கு பார்ப்பதற்கே மிகவும் பிரகாசமாக விளங்கித்தான். ஆகர்ஷணா கிருஷ்ட முக்தேனா ஜகான த்விவிதம் ததா தேன ஹாட்டக புங்கேனா பத்ரினா பத்ரவாசசா. அவன் என்ன பண்ணானா, இந்த கும்பன்ற அரக்கன் தன்னுடைய
செவி வரைக்கும் காது வரைக்கும் இழுத்து விடப்பட்டதும் தங்கமுனே கொண்டதுமான சிறுகள் கட்டதுமான அந்த பானத்தால் வானர தலைவனாகப்பட்ட துவிதனம் வந்து தாக்கினானாம். சகசாபி ஹஸ்தேனா விப்ரமுக்த பதஸ்புரன்னு நிபபாதா திரிகூடாபோ விஹ்வல பிளவகோத்தமஹா. ரொம்பவும் அதிவேகத்தில் வந்துடக்கூடிய அந்த பானத்தினுடைய தாக்குதல்னால ஒரு மலையானது இருக்குது. அந்த மலையில் வந்து ஒரு சிகரமானது இருக்கும். அந்த சிகரம் போல பேருடல் கொண்ட வானரோத்தமனான திவிதன் தன்னுடைய கால்கள் வந்து நிலை தடுமாறி தன்னுடைய மேனியானது உடலானது துவண்டு தள்ளாடியபடியே கீழே விழுந்தானாம். மைந்தஸ்து பிராதரம் திருஷ்டுவா வக்னம் தத்திர மகாஹவே அபீதுத்ராவ வேகேனா பிரகிருஹ்ய மகதீம் சிலாம். அப்போ அந்த சமயத்தில் போர்க்களத்தில் ரொம்பவும் கடுமையான சண்டையில் தன்னுடைய சகோதரனாகப்பட்ட வந்து தோல்வியுற்றையை பார்த்த உடனே மைந்தன் வந்து என்ன பண்ணானா, ரொம்பவும் கோபம் கொண்டு ஒரு பெரிய பாறையை வந்து தன்னோட கையில் ஏந்தி கொண்டு இந்த அரக்கனாகப்பட்ட கும்பன் அவனை வந்து எதிர்த்தோடி ஓடி வந்தானாம். தாம் சிலாம் தூ பிரசிக்ஷேபா ராட்சசாய மகாபலா விவேததாம் சிலாம் கும்ப பிரசன்னை பஞ்சபிசரைகி. மகாபலம் கொண்டவன் வந்து அந்த பாறையை வந்து அரக்கனாகப்பட்ட கும்பன் மீது வீசி எறிந்தானாம் மைந்தன். ஆனால் கும்பன் என்ன பண்ணானா, அரக்கன் பளபளன்னு மின்னக்கூடிய 5 பானங்களால் அந்த பாறையை வந்து கண்மூடி கண் திறக்கத்துக்குள்ளே நொறுக்கிய தள்ளினானாம். சந்தாய சான்யம் சுபுகம் சரமாசீவி சோபமம் அஜகான மகாதேஜ வக்ஷசி த்வி விதாங்கிரஜம். ரொம்பவும் பேராற்றலுடையவன் கும்பகரனுடைய புதல்வன் கும்பன். கூரிய முனை உடையதும் விஷசர்பத்தை போன்றவன் இன்னொரு பானத்தை வந்து தொடுத்து தூவிதனுடைய மூத்த சகோதரனாகப்பட்ட மைந்தனுடைய மார்பை நோக்கி செலுத்தினானாம். சதூதேன பிரகாரேன மைந்தோ வானரி யூதுபகா மர்மண்ய விகஸ்தேனா பவாத புவி மூர்ச்சிதா. வானர படைத்தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த மைந்தனாகப்பட்டவன் கும்பன் வந்து அந்த பானத்தினுடைய அடியினால் உயர்நிலையில் தாக்கப்பட்டு அதை தாங்க முடியாமல் உணர்வு இழந்து தரையில் வந்து விழுந்தானாம் மைந்தன் வானரன். அங்கதோ மாதுலவு திருஷ்டுவா பதிதௌ து மகாபலௌ அபேதுத்ராவ வேகேனா கும்ப முத்திய தகார்முகம். மகாபலசலியாக இருக்கக்கூடிய மாமன்கள் தாய்மாமன்கள் இருவரும் போர்க்களத்தில் கீழே விழுந்து விட்டதை பார்த்த வாலி புதல்வனானவன் அங்கதனானவன் வில்லை உயர்த்தி பிடித்து யுத்தத்திற்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்த அந்த கும்பனை வந்து கொந்தளிக்கும் கோபத்தோடு எதிர்த்தானாம். தாம பதந்தம் விவ்யாத கும்ப பஞ்சபி ராயசை திரிவேஷாந்தியை சிதே பானை மாதங்கம் இவதோமரைகி. எதிர்த்து வந்த அங்கதன் மேலே இந்த கும்பனான அரக்கனாகப்பட்டவன் என்ன பண்ணானா, இரும்பாலான 5 பானங்களை வந்து செலுத்தினானாம். அதற்கு பிறகு அங்குசத்தால் யானையினுடைய அந்த இவன் வந்து அடக்குவான் இல்லையா, யானை பாகன், அந்த யானையை அடக்குவான். அதுபோல் கூர்மையான 3 பானங்களால் அங்கதனை வந்து இந்த அரக்கனாகப்பட்ட கும்பனானவன் துளைத்து எடுத்தானாம். இத்தியாக ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஷஷ்ட சப்ததிம சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 76வது சர்க்கத்தில் 47வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் பூர்த்தியானது. நாளை 48வது ஸ்லோகத்திலும் சொல்ல இருக்கின்றோம். சுபா அஸ்து.